நான் பிசினஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு. விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற குக்கு வித் கோமாளி அப்படின்ற ஷோவுக்கு ஒரு ஜட்ஜாக இருக்கிறவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவருக்கு காஸ்டியூம் டிசைனராக இருந்த ஜாய் கிறிஸ்டில்லாவுக்கும் இருந்த பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் தான் ஜாய் கிறிஸ்டில்லா மாதம்பட்டி என்னை ஏமாத்திட்டாரு, நான் 7 மாத கர்ப்பமாக இருக்கிறேன், அந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பா, என்னையும் அவரையும் சேர்த்து வைங்க, என் குழந்தைக்கும் நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்படி கேஸ் இருக்கும்போது மாதம்பட்டி வந்து இன்னும் குக்கு வித் கோமாளி அப்படின்ற ஷோவில் வந்து அவர் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவர் லாஸ்ட் வீக் வரைக்கும் அவர் தான் அங்கே செஃப்பாகவும் அவங்களுக்கு ஜட்ஜாகவும் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு மாதம்பட்டி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. போஸ்ட் பார்த்தவங்க எல்லாருமே வந்து இவர் குக்கு வித் கோமாளி ஷோவை விட்டு கிளம்பிடுறாரு, இல்லை அனுப்பிட்டாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா கோமாளிஸ் கூட இருக்கிற ஃபோட்டோஸை போட்டுட்டு அதில் வந்து பில்லர்ஸ் ஆஃப் குக்கு வித் கோமாளி சீசன் 6 அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு கேப்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து ஆடியன்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிடையாது, எனக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதில் நான் வந்து ஜட்ஜாக இருக்கலாம், ஆனால் யாருமே வந்து என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவங்க எனக்கு கிடைச்சதே வந்து பிளஸ்ஸிங் தான், இவங்க தான் என்னோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டயலாகும் அதில் போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, குக்கு வித் கோமாளியை விட்டு அவர் விலக போகிறாரோ அப்படின்ற ஒரு டவுட்டு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. இன்னும் வந்து இந்த ஷோ முடியும் போது தான் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக எமோஷ்னலாக பேசுவாங்க. ஆனால் இப்போவே இவர் போஸ்ட் போட்டிருக்கனால சம்டைம்ஸ் அவரே கிளம்பிட போகிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க.